அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, மீண்டும் ஒரு முறை ஒரு தேர்தலை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பாக அகில இலங்கை கௌரவ தலைவர் ஷேக் MIM முஃப்தி அவர்கள் வழங்கிய உரையில் ஒரு சில பகுதிகளில் இருந்து பற்றினார். தேவை ஏற்பட்டிருக்க மாட்டாது. 83 ஆரம்பித்து 2014 வரைக்கும் இந்த நாட்டு முஸ்லிம்கள் அனுபவித்ததை, இந்த நாட்டு மக்கள் அனுபவித்ததை, இந்த நாட்டு சிறுபான்மை சமூகம் அனுபவித்ததை எல்லாரும் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறோம். யுத்த காலங்களில் எத்தனை உயிர்களை நாம் பறிகொடுத்திருக்கிறோம், முஸ்லிம்கள் எப்படி பதட்டமான நிலைமைகளை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை எல்லோரும் நாம் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்ற தேவை கிடையாது. சென்ற வருடங்களிலும் நாம் முன்னோக்கிய சோதனைகளை நாம் யாரும் மறக்கவில்லை. மேலான சோதனைகளே, நாம் என்ன செய்தோம்? எங்களுடைய ரப்பிடத்தில் மன்றாடினோம், அவரிடத்தில் எங்களுடைய கஷ்டங்களை முன்வைத்தோம், எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்தோம். நீதான் நிலைமைகளை சீராக்கக்கூடிய என்பதை அல்லாஹ்விடத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டே தௌபாவிலும் இஸ்திக்ஃபாரிலும் துஆவிலும் ஈடுபட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஒரு நிம்மதியான சூழலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். இது நீடிக்க வேண்டும், இதை நீடிக்க வேண்டும், இந்த நிலைமை சீராக வேண்டும். எல்லோரும் இந்த நாட்டில் வாழக்கூடிய பௌத்த மக்கள், இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், முஸ்லிம் மக்கள் அனைவர்களும் ஒரு தாய்க்கு பிறந்த சகோதரர்கள் போல அல் கல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் அனைத்தும் ஒரு குடும்பம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் மார்க்கத்தில் வேற்றுமை அடையலாம், மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒன்றுபடுகிறோம். எங்களுக்கு மத்தியில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் வேற்றுமை கிடையாது. குர்ஆன் மனிதர்களை மதித்திருக்கிறது, குர்ஆன் பிற மதங்களை மதித்திருக்கிறது, மனித உரிமைகளை மதித்திருக்கிறது. அதனால் நாங்கள் மேலான சகோதரர்களை, அரசியல்வாதிகளை, குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை மிக குறிப்பாக முன்மாதிரியானவர்களாக அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களே, நீங்கள் உலகத்துக்கு இஸ்லாம் என்னென்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றவர்கள். நீங்க முன்மாதிரியாக இஸ்லாமிய வழிகாட்டல், அரசியலில் இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன, சிறுபான்மை நாட்டில் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் வகுத்த சட்டங்கள் என்ன, அவைகளை அனைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். 20 லட்சம் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் இதுல யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் வசதி வாய்ப்பு இருக்குதோ, நான் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுப்பேன். வரக்கூடிய திங்கட்கிழமை முடியும் என்றால் எல்லாரும் நோன்பு பிடிங்கள். திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நோம்பின் மூலமாக அல்லாஹ் இந்த நாட்டுடைய பல பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறான். திங்கட்கிழமை ஒரு சுன்னத்தான நோன்பை முடியுமான அளவு தாய்மார்கள், சகோதரிகள் எல்லோரும் இந்த நோன்பு பிடித்தவர்களாக, வாக்குரிமை என்பதை அதை சென்ற ஹுத்வாக்களிலும் விளங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு சிபாரிசாக இருக்கலாம், ஒரு சாட்சி கொடுப்பதாக இருக்கலாம். தயவு செய்து எல்லோரும் யாரெல்லாம் வாக்கு பதிவாக இருக்கிறதோ உரிய நேரத்தில் முறையாக போய் அந்த வாக்குகளை பதிவு செய்யுங்கள். அதற்கு முன்பு தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுங்கள், சஹரில் எழும்பி நோன்பு நோடுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தனிமையில சொல்ல முடியும். 34 வருஷமாக நாம் பட்ட கஷ்டத்தை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க முடியும், அல்லாஹ்விடத்தில் மன்றாட முடியும், அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும். ஞாபகம் இருக்கிறது, 2012 இருக்கும் தமுல்ல மஸ்ஜிதில் தொழுகைக்காக இருக்கிறார்கள். ஜும்மா நேரத்தில் நான் ஜும்மாவுக்கு நுழைய போகிறேன். அப்பொழுது நாங்கள் பள்ளியில தொழுகவா வேண்டாமா என்று எனக்கு டெலிபோன் கால் வருது. 12:20 ஆகுது அல்லது 12:10 இருக்கும். உடனே வெளியேறுங்கள் மஸ்ஜிதில் இருந்து. இலங்கையுடைய மிக சோக வரலாறு மேலான சோதர்களே, முஸ்லிம்கள் பல மஸ்ஜிதுகளை இழந்தோம். யாழ்ப்பாணத்திலும் மன்னாரிலும் பல சோதனைகளை முன்னோக்கினோம் நாம். ஆனால் எங்களுக்கு முன்னால வந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டில் ஏற்படுத்தி தந்த பல உரிமைகள் சுப்ஹானல்லாஹ் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பார்லிமெண்ட்டுக்கு போன முஸ்லிம்கள் தானே எங்களுக்கு இந்த மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்ட் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி தந்தாங்க. பார்லிமெண்ட்டுக்கு போன முஸ்லிம்கள் தானே எங்களுக்கு எதை பாஸ் பண்ணி தந்தாங்க? வக்ஃபுடைய ஆக்டை பாஸ் பண்ணி தந்தாங்க. பார்லிமெண்ட்டுக்கு போன முஸ்லிம்கள் தானே எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு உண்டான ஸ்கூல் சிலபஸ்களுக்குரிய திட்டங்களை வகுத்து தந்தார்கள். அதனால் இதை இந்த அரை மணி நேரத்தில் பேசி முடிக்க முடியாது. இது ஒரு விசாலமான தலைப்பு. கண்ணியமானவர்களே, நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த நாட்டுடைய பிரஜைகள், நாம் இந்த நாட்டுடைய மண்ணை சேர்ந்த மக்கள், இந்த நாட்டுக்காக எங்கள் முன்னோர்கள் போராடி இருக்கிறார்கள். 500 வருட 450 வருட அந்த யுத்தங்களிலும் போர்ச்சுகீசுடன் நடந்த யுத்தத்திலுமாக இருக்கலாம், அல்லது டச்சுடன் நடந்த யுத்தமாக இருக்கலாம், அதில் முஸ்லிம்கள் தன்னுடைய மிக நேர்மையான முறையில் நடந்திருக்கிறார்கள்.
கடந்த காலங்களிலும் சுப்ஹானல்லாஹ் 83 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த 2009 வரைக்கும் நடந்த அதிலும் முஸ்லிம்கள் மிக நேர்மையாக நடந்திருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய எல்லா விஷயத்திலும் நேர்மையாக நடந்த முஸ்லிம்களை உங்களுடைய நேர்மை தொடரட்டும், உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படட்டும், உங்களுடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு நீடிக்கட்டும், இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வுடன் தொடர்புள்ளவர்களாக நாம் போய் சேர வேண்டும். அதுக்காக உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குகளை நல்ல முறையில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து, நோன்பு பிடித்து, இஸ்திகாரா செய்து, 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜா தொழுது, ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பகுத்தறிவை பயன்படுத்தி உரிய முறையில் நிதானமாக ஒவ்வொன்றையும் தூர் நோக்கத்தோடு யோசித்து உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்கள். மேலும் தேர்தல் காலத்தில் எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய சகோதரிகள், குறிப்பாக முகமூடிய எமது தலைவர் வாக்களிக்கச் செல்வது காரணம் முகத்தை திறந்து காட்ட வேண்டுமே என்ற அச்சம். பக்குவமாக வாழக்கூடிய நாம் ஏன் முகத்தை திறக்க வேண்டும் என்ற சந்தேகம் எமது இலங்கை முஃப்தி அவர்கள் கருத்துக்களை ஆண் பெண் என்ற வேற்றுமை கிடையாது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பரதா அணியக்கூடிய தாய்மார்களாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம், வயது வந்த யாராக இருக்கலாம், உங்களுடைய மகரமான ஆண்களுடன், உங்களுடைய சகோதரர்களுடன், உங்களுடைய மாமமார்களுடன், உங்களுடைய கணவனுடன் உரிய நேரத்துக்கு போய் உங்களுடைய ஹிஜாபுடன் அங்கு போய் உங்களுடைய அடையாளம் காட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய முகத்தை திறந்து அடையாளம் காட்டி உங்களுடைய வாக்குகளை விடாமல் பதிவு செய்யுமாறு ஜமியத்துல் உலமா உங்களை வேண்டிக் கொள்கிறது. இந்த நாட்டினுடைய உலமாக்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறார்கள். ரப்பி அல்லாஹ், நீதமான அனைத்து மக்களுக்கும் பாதகம் இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுடைய உடைமைகள் உயிர்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக, எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ், இந்த நாட்டுடைய நடக்க இருக்கும் தேர்தலை அனைத்து மக்களுக்கும் கைருள்ளதாக ஆக்கி தருவாயாக. வாஹிதாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனவே நாம் எமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள, எமது உரிமைகளை வெல்ல பெற்றுக்கொண்ட எமது நிம்மதியை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள